நண்பர்களது சிந்தனைக்கு நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் மதிப்பு ரூ. 88.29 என்ற அளவுக்கு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதில் நம்ம ஒன்று சிந்திக்கணும் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒரு டாலர் மதிப்பு ரூ. 3.30 இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 79 ஆண்டுகள் கழித்து இன்று ஒரு டாலர் மதிப்பு ரூ. 88.29 மாறினது எப்படி? நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பண்ணி பாருங்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடைக்கு முன்னாடி 250 ஆண்டு இந்தியா பிரிட்டிஷ்காரங்கிட்டையும் அமெரிக்காக்காரங்கிட்டையும் அடிமையாக இருந்த தேசம். அந்த 250 ஆண்டுகளில் நம்ம இந்திய தேசத்தில் எந்த விதமான கல்வி வளர்ச்சியோ விஞ்ஞான வளர்ச்சியோ அறிவியல் புரட்சியோ எதுவும் கிடையாது. விவசாயம் தான் அதிகமாக இருந்தது, படிப்பறிவு ரொம்ப கம்மி. அப்போயே நம்மளுடைய ரூபாய் மதிப்பு டாலருக்கு நிகராக வரும்போது ரூ. 3.30 தான் இருந்துச்சு ஒரு டாலரு. ஆனால் இந்த கடந்த 79 ஆண்டில் எத்தனை விதமான பிரதமர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், எத்தனை விதமான 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம், எத்தனை விதமான கல்வி வளர்ச்சி, தொழில் புரட்சி, அறிவியல் வளர்ச்சி, விண்வெளியில் நம்ம எவ்வளோ சாதிச்சிருக்கோம் எல்லாம் பார்க்கும்போது ஏன் 1947 ஒரு டாலர் ரூ. 3.30 இருந்தது, இவ்வளோ சுதந்திரம் அடைந்து இவ்வளோ புரட்சிகளும் எழுச்சிகளும் எல்லாம் நடந்த பிறகும் கூட ஏன் ஒரு டாலர் ரூ. 88.29 அப்படின்னு நிற்குதுங்கிறத நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். கண்டிப்பாக நண்பர்களே, தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைவன் தான் இதையெல்லாம் மாற்ற முடியும் என்று கலாம் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். விண்ணில் சாதிக்க முடிந்த நம்மால் மண்ணில் சாதிக்க முடியும். நம்ம விண்வெளியிலே சாதிச்சிட்டோம், ஏன் இந்த மண்ணில் சாதிக்க முடியலன்னு சொல்லி 2.5 கோடி மாணவர்களை நேரில் சந்தித்து வளர்ந்த இந்தியாவுக்கான திட்டங்களை கொடுத்து அவர்கள் மனதில் லட்சியங்களை விதைத்தவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். ஆகவே தொலைநோக்கு இல்லாத இந்த தலைவர்களால் இந்த தேசத்திற்கு ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்பதை இந்த டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்ந்து கொண்டு வருவது காட்டுகிறது. ஆகவே நல்ல தலைவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி நண்பர்களே.